ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நிறையா மீன் குட்டி நிறையா போட்டிருக்குதுங்க. எல்லாம் மோலி பீஸு ஒரு 40க்கும் மேற்பட்ட பீஸ் வந்து நிறைய இங்கே இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. எல்லாம் சின்ன இதுதான். இது எப்படி வந்து ப்ரீடிங் பண்ணுறது அதை பற்றின இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து கழுவ போகிறேன். ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் வந்து குட்டி போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? சின்ன மீன் குட்டி போட்டிருக்கு. அதை நம்ம பார்த்து பொறுமையாக எடுத்து தனியாக வச்சு நம்ம வந்து கழுக போகிறோம் ஃபிஷ் டேங்க்கு. ஃபிஷ் டேங்க் கழுகாதவங்க வந்து எப்படி கழுகுன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்க, எனக்கு ஃபுல்லாக இதான் விலாகு. ஒரு 40 குட்டி போட்டிருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃபுல்லாக வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மோட்டரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. மோட்ரு அப்புறம் லைட்டு மட்டும் எரியுது. லைட் வந்து அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் இருக்குது. ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணால் லைட்டு போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் நல்லா இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து கல்லுலேருந்து எல்லாமே நம்ம எடுத்துட்டு க்ளீன் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, ஒரு 40 பண்ணிட்டு மேலே இருக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மறியல் போட்டுருக்கு. நான் அது விலாக் எடுக்கல, நம்ம கொஞ்சம் எல்லாமே பெருசாக பார்க்க போகிறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலையை நம்ம உள்ளே விட போகிறோம். வலையை ஃபுல்லாக விட்டு ஒவ்வொரு மீனாக நம்ம எடுக்க போகிறோங்க. பாருங்கள், பிடிக்கவே முடியலைங்க, அங்கங்கே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பெரிய மீனோ சின்ன மீனோ, ஃபஸ்ட்டு பெரிய மீன் தான் பிடிக்க போகிறோம்னு நினைக்கிறாமாங்க. ஃபஸ்ட்டு பெரிய மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன மீன் நம்ம பிடிக்க போகிறேன். ஏன்னா வந்து தண்ணி வந்து இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து கீழே ஊற்றக்கூடாது. பாதி தண்ணி வந்து எப்பயுமே வச்சுருங்க மீன் தொட்டிக்கு. அடுத்து புது தண்ணி ஊற்றும் போது பழைய தண்ணி வந்து கம்பல்சரி வந்து கொஞ்சோண்டு வேணுங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக நீங்கள் ஊற்றும் போது மீனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போயிருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது ஓரளவுக்கு. இந்த தண்ணி வந்து பாதி வந்து எடுக்கணுங்க. பாதி எடுத்து இந்த பக்கெட்டில் நம்ம விட போகிறோம். இந்த பக்கெட்டில் வந்து பாதி விட்டுட்டு மற்ற மீன் வந்து நம்ம இதில் போட போகிறோங்க. ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி வந்து பழைய தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி வந்து பாதியில் எடுத்து ஊற்றினாதான் மீன் வந்து கொஞ்சம் வந்து அதே தண்ணியில் வந்து இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றினீங்கன்னா அது வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. ஆமாங்க, இங்கே பாருங்க, இது தண்ணி எடுக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, தண்ணி நம்ம இதில் விட போகிறோம். நம்ம வருது பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம் நம்ம தண்ணியை. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் ஃபுல்லாக போட்டாடலாம். ஒரு அளவுக்கு இருந்தாலே போதும். தண்ணி வந்துட்டு இருக்கு போதும்னு நினைக்கிறேன். இங்க போதும், ரொம்ப வேண்டாம். அந்த சின்ன மீன்லாம் நம்ம வந்து எடுத்துட்டோம் பாதி. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது மேலே வந்தால் தான் நம்ம பிடிக்க முடியும். அந்த சின்ன மீன் பாருங்க, இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு தனியாக வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இதே உங்களுக்கு வந்து எவ்வளோ மீன் இருக்குன்னு தெரியல. யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள் மீன் எத்தனை மீன் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் மாற்றணும். மீன் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, எடுத்த மீன் வந்து இதில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க. இது கொஞ்சம் குட்டி போடுன்னு நினைக்கிறேன். இதோட குட்டி வந்து இங்கே இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. தண்ணி வந்து பாதி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா சோப்பு ஆயில் கொஞ்சம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கம்மி நேரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கம்மி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா காய்ச்ச ஆகும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றியும்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கழுகியாச்சு மீன் தொட்டி. ஆமாம், இப்போ வந்து கல்லை மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். பாருங்க, கேர்ஃபுல்லாக இது ஒன்று ஹேண்டில் பண்ணணும், கரெக்டாக நேராக வைக்கணும். ஏன்னா மிஸ் ஆச்சுன்னா போயிடுச்சு. கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் பரப்பி 4-5 இடத்துல நீங்கள் வைக்கணும். ஏன்னா ஒரே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா லோடு தாங்காமல் ஃபிஷ் டேங்க் வந்து உடையிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கரெக்டாக செடியில் கரெக்டாக நான் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் செட் பண்ணிட்டோம். தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி மீன் வந்து போட போகிறாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கழுவிட்டோம். இந்த கரை மட்டும் அப்படியே இருக்கும். இந்த கரை வந்து நீங்கள் வந்து லெமன் ட்ரெஸ் பண்ணுங்கள். லெமன் வந்து வச்சு சேர்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் போயிடும். லெமன் இல்லை, அதெல்லாம் சேர்க்க முடியலைங்க. ஆமாங்க, எல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அந்த கண்ணாடி கிளாஸ் கிளீனர் ஒன்று இருக்குது, தனியாக விற்கிறாங்க. அது 90 ரூபா தான் வரும். அது யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்கள். மெதுவாக தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் ஊற்றுறேன். ஏன்னா பழைய தண்ணி வந்து நல்ல மீன் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 4 பக்கெட் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. 4 பக்கெட் பிடிச்சதுக்கப்புறம் பாதியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பழைய தண்ணி கொஞ்சம் ஊற்றணுங்க. ஏன்னா அப்போ தான் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து புது தண்ணியை ஊற்றுனீங்கன்னா மீன் வந்து பழக்கம் இல்லாமல் அந்த தண்ணியில் வயசில் வந்து ஆக்சிஜன் கிடைக்காம வந்து சாகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பழைய தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த நம்ம மாற்றின தண்ணி, இதில் வந்து மீன் இருக்குது. நம்ம இதையும் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றணும். சரிங்களா? கொஞ்சோடு தண்ணி ஊற்றணும். இங்கே பாருங்க, இப்போ வந்து மீன் விடலாங்க. இப்போ வந்து இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த மீன் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த மீனுக்கு நம்ம அதில் விட போகிறோங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்துருச்சு ஒரே இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இப்போ வந்து லைட் நான் போட போகிறோம் பாருங்க. ஃபுல்லாக கழுவிட்டாங்க. இப்போ வந்து மோட்ரு போடணும். மோட்ரு போட்டாச்சுங்க. இப்போ மோட்ரு ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வருங்க, இப்போ நம்ம வந்து அந்த சின்ன மீனெல்லாம் நம்ம வந்து விட போகிறப்ப நம்ம உள்ள ஓகே இதுதான் போட போகிறேன்.
போகிறேன். இதான் குட்டி மீன். கரெக்டாக மெதுவாக இது பண்ணணும்னா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அதே போய்க்கும். இது வேணும். போய் கழுவிட்டு வர வழியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.